சார் இந்த வீடா? இதுதானு விசாரிச்சு சொல்லுப்பா. சரிங்க சார். அம்மா அம்மா சார் வீட்டில் யாருங்க? அம்மா அப்பா வந்திருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையா வா. அம்மா பார்த்து பத்திரம். சாவித்ரி. சார் வரேன். என்ன அம்மா அப்பா வந்திருக்காங்க. அம்மா அப்பா வாங்கப்பா. அம்மா வாங்க. அது எப்படி கொடுங்க. என்னம்மா அது காலில் கட்டு? விழுந்துட்டேன்டா. விழுந்துட்டியா? என்னம்மா நீ இவ்வளவு வீங்க இருக்கு, டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? வரும்போது எங்கேயோ விழுந்துட்டாலாம், நல்லா அடிபட்டு இருக்கு. நானும் அதே தான் சொன்னேன், டாக்டர் பார்த்துட்டு வர வேண்டியதானே. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. நானும் அவங்க கிட்ட நிறைய தடவை சொன்னேங்க. உங்க பையன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வந்துடலான்னு. ஆனா உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ என்னதான் பெத்த பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருந்தாலும் அடிபட்ட உடனே முதல்ல டாக்டர் போய் பாப்பாளா இல்ல பிள்ளைய போய் பாப்பாளா? ஏன்பா நீங்களும் சொல்லப்படாதா? சரி சரி சரி. இவ்வளவு அக்கறையோடும் பொறுப்போடையும் பேசுறாளே இந்த பொண்ணு யாரு? ஏண்டா உன்னை தேடி டவுனுக்கு வந்தப்போ ஒரு ஆட்டோக்காரனால அல்லோலப்பட்டுட்டோம். இந்த பொண்ணு தான் எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. பேரு சாவித்ரி. அது மட்டும் இல்லடா, வீடு தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சு கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாடா. என்னம்மா சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி இருக்க? சௌக்கியமா இரு. ஏந்திரு ஏந்திரு. ஆமா, இப்ப காலை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணு. அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னு சொல்லி கோச்சிண்டு என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு வந்துட்டிய. டேய் அந்த வெங்கி தாண்டா நீ இங்க இருக்கிறதா சொன்னா. ஓஹோ. ஆமா நீ தனி வீட்டுல இருக்கிறதெல்லாம் சொன்னா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்தனத்துல இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அப்பா இதுவும் தனியாக தான். நைட்டில் நான் வாட்ச்மேன் டியூட்டிக்கு போயிட்டா பாவம் தேன்மொழி தனியாக இருப்பாளேன்னு நான் தான் எங்கள் ஒரு ஃபேமிலியை இந்த போர்ஷனில் குடி வச்சிருக்கேன். என்னடா அது வாட்ச்மேன் உத்தியோகமா? நம்ம குலங்கோத்திரத்துக்கு இதெல்லாம் தகுமாடா? ஐயோ உழைப்புக்கு ஏதுமா ஜாதி குலம் கோத்திரம்லாம்? அதானே செய்யற வேலையில வசதி என்ன குறைச்சல் என்ன? அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு எங்க சண்முகையா சொல்லிருக்காரு. கரெக்டா சொன்னமா நீ. டேய் நாங்க ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ டபுள் டிகிரி படிச்சவன். ஏண்டா உன் படிப்புக்கேத்த உத்தியோகம் நோக்கு கிடைக்கலையா? இல்லப்பா நாங்க இப்ப தனி குடித்தனம் வந்துட்டோம். பாவம் பகல நான் இவ கூட இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம். ராத்திரியில என்ன வேலை பண்ணலான்னு யோசிச்சேன். இருக்கிற ஒரே வேலை வாட்ச்மேனோட தான். சரின்னு சந்தோஷமா அந்த வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ வந்தவாளை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கே. காஃபி டீ கொடுங்கன்ற போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் வேலை செய்யற இடத்துல என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க முதல்ல அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கண்டிப்பா போறேன்டிமா. ஆமா என்ன இது கால்ல வெந்நீர் கொட்டின மாதிரி போறேன் போறேன் போறேன்னு பறக்குற? செத்த நாய் தங்கிட்டு தான் போயேண்டிமா. ஐயோ இல்லம்மா நான் கிளம்புறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி வீட்டுல சொல்லிட்டு வரேன். எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிச்சயமா இன்னொரு நாள் வருவேன். அப்பா நீங்க அம்மா வயசுன்னு போய் ரெஸ்ட் எடுத்துருங்கோ. நான் இந்த பொண்ணை ஆத்துல விட்டுட்டு வந்துடுறேன். ஒன்று தெரியுமா,
நான் இந்த போர்ஷனில் குடி வச்சிருக்கேன்னு சொன்னேனே, அந்த பொண்ணுக்கும் ஏறத்தாழும் வயசு தான் இருக்கும். வா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். எவ்வளோ கூப்பிடு. ம். இந்த மாதிரி நல்ல பொண்ணுல பார்க்கறதே அபூர்வம். அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். என்ன ம்ஹும். திறக்க மாட்டேங்கிறாளா? ம். அது வேற ஒன்றும் இல்லை, ம். புதுசா கல்யாணம் ஆனவா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நீ இன்னொரு தடவை வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. நான் அவளை விட்டு வந்துடுறேன். அப்போ ஆட்டோக்கு எவ்வளோ தரணும்? நான் வரச்சே கொடுத்துட்டேன்டா. அப்படியா? அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். ம். வரேங்க. ம். வரேம்மா. இங்க பாரு, வரேங்க. போயிட்டு வா. அடிக்கடி வரணும், எங்களை மறந்துடாத என்ன? சரிங்கம்மா. ம். பாத்துடி மெல்ல. டேசி அம்மா, அம்மா, டேசி அம்மா, உள்ள வாங்க. உட்காருங்க. டேசி அம்மா இருக்காங்களா? மேடம், மேடம், என்னம்மா? சாவித்ரி, என்ன திடீர்னு வந்திருக்க? எப்படி வந்த? என்ன சொல்லிட்டு வந்த? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படியா? அந்த வீட்ல அமக்களம் பண்ணிட்டு இருக்க போல் இருக்கே. நீ இல்லாம அந்த வீட்ல எதுவுமே நடக்காதாமே. எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆளே மாறிட்ட. என்ன நீங்க என்ன கேலி பண்றீங்களா? கேலி இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு பரிமளத்திட்ட பேசணும்னு அவளுக்கு ஃபோன் பண்ணினேன். அப்ப வந்து இந்த சமயக்காரன் தானு ஃபோன் எடுத்தான். அவன் தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான், உன்னை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தான். ஆனா நீங்க வந்ததை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல. நானே தான் சொல்றேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். கற்பகம், நீ உன் ரூம்ல போய் பேப்பர் படிக்கலாமே. ம் சரிங்க மேடம். உட்காரு உட்காரு. ம். இப்ப சொல்லு, ஏதோ சொன்னியே. நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக மாட்டேன்னு சொல்றேன். பாதி கிணறு ஏறும்போது காலை பிடிச்சி இழுத்தாங்களாம். அந்த கதையா இருக்கு நீ சொல்றது. நான் அங்க இருந்தா ஒண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போவேன், இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போவேன். நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன விஷயமா? பதறாம சொல்லு. உனக்கு யார்கிட்ட பிரச்சனை? எல்லாரோடையும் தான் பிரச்சனை. அந்த அம்மா பரிமளா இருக்காங்களே. இரு இரு, எங்க அம்மா பரிமளம்னு சொல்லு. இப்பதான் இங்க யாரும் இல்ல இல்ல, நாம 2 பேர் தானே இருக்கோம். சரி, அந்த அம்மா இருக்காங்களே. எங்க அம்மா. சரி, எங்க அம்மா இருக்காங்களே. அதான் கரெக்ட். இப்ப சொல்லு. அவங்க அப்பப்போ என்ன வந்து தொட்டு பேசுறாங்க, தலைய வேற தடவுறாங்க, கட்டி வேற பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் எங்க போய் உளறிடுவேனோன்னு. சாவித்ரி, ஒரு தாயோட அன்பை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? பரிமளம் ரொம்ப அன்பு செலுத்துறவமா, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா. ஒரு சின்ன நாய்க்குட்டி எடுத்துக்க, அதுகிட்ட கூட பாசத்தை கொட்டுவா. அப்போ நீங்க என்ன நாய்க்குட்டின்னு சொல்றீங்களா? ச்சே, அப்படிலாம் சொல்லல. ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற? இது பாருங்க, என்ன லூசு கிசன் சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சரி சரி, கோவிக்காதம்மா. நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே, அதான் அப்படி பேசினேன். அது சரி, பிரீத்தி கூட உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அது என்னன்னே தெரியலங்க. ஒரு நேரத்துல அன்பா பேசுறாங்க, திடீர்னு கோச்சுக்கிறாங்க. பாதி தூக்கத்துல கூட எழுப்பி என்ன வெளியே போய் படுத்துக்கோன்னு சொல்றாங்க. இது ஒன்னும் புதுசு இல்லையேம்மா. அவ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி தானே நான் உன்னை அங்க அமிச்சேன். அது இருக்கட்டும், உங்க அப்பா எப்படி இருக்காரு? யாரு? அதாம்மா, உங்க அப்பா செல்வநாயகம். அவர் எப்படி நடந்துக்கிறாரு? ஓ, அவரா? அவரை பத்தி நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. நீங்களாம் சொன்னதுக்காக மட்டும் இல்ல, நிஜமாவே பயத்தினாலதான் நான் அவர் எதிரில வராம ஒரு வாரம் இருந்தேன். ஆனா முந்த நாள் ராத்திரி
ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்கன்னு அம்மா ரூம்ல படுத்துட்டு இருந்த என்ன நடு ராத்திரில எழுப்பிட்டாரு. அப்பதான் அவர் என்ன நேருக்கு நேர் பார்த்தாரு. அன்னைக்கு பார்த்ததுல இருந்து நான் யாருன்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, பொதுவாவே செல்வநாயகம் வேலைக்காரங்களை பார்த்தா துச்சமா ஒரு மாதிரி உத்து உத்து பாக்குறவர் தான். அதனால நீ அவரை தப்பா நினைக்காத. இல்ல, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து உத்து பாக்குறாரு. உன் ஊர் என்ன, பேர் என்னன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னால ரொம்ப நேரம் போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒண்ணு எனக்கு சிரிப்பா வந்துரும், இல்லாட்டி அழுகாச்சி வந்துரும். நீ என்ன குழந்தை மாதிரி பேசுறமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காத. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. அவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பு எப்படி நடுங்குது தெரியுமா? நீ அவரை எப்பவுமே பயத்தோட பாக்குறதுனாலதான் அவர் சாதாரணமா பாக்குறது கூட உனக்கு ஏதோ அவர் தப்பா பாக்குற மாதிரி தோணுது. வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படின்னா அவர் ஏன் என்ன பிரியா பிரியான்னு கூப்பிடணும்? என்ன பிரியான்னு கூப்பிட்டாரா? என்ன சொல்ற? ஆமா, நான் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது வேணும்னே என் பின்னால வந்து பிரியா நில்லுன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டாரு. நல்ல வேலை நான் திரும்பவே இல்ல. அன்னைக்கு மட்டும் நான் திரும்பி இருந்தா இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருப்பேன். அதனாலதான் சொல்றேம்மா, இனிமே நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். சாவித்ரி, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப நாளைக்கு நாம உண்மையை மறைச்சு ஓடி ஒளிய முடியாது. ஏதாவது ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. இப்ப என்ன, செல்வநாயகத்தை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதானே? சந்தேகத்தை போக்கணும், அவ்வளவுதானே? நான் ஒண்ணு பண்றேன். அன்னைக்கு உன் கூட வீட்டுக்கு வந்தாருல, அவரை நாளைக்கு உன் வீட்டுக்கு அனுப்புறேன். அவர் எல்லா சந்தேகத்தையும் போக்கிடுவார். சரியா? கவலைப்படாத. இப்ப தைரியமா புறப்படு, புறப்படு. சரிம்மா. என்ன முத்து, ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் பின்னால ஒருத்தர் வந்துட்டு இருக்கீங்க. ஆ நல்லா இருக்கீங்களா? ஆ ஆ என்ன முத்து, ஏன் ஏதோ டல்லா இருக்க? என்னங்க, இவ என்ன வேணாலும் ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து நான் சந்தோஷப்படவா முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனைப்பா? இவளை நாம எதுக்குங்க அங்க அனுப்பிச்சு வச்சோம்? என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கா, இல்ல இவன் அம்மா பொண்ணு சேர்ந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கா? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உன் வேலை என்ன? என் பொண்ணை பாத்துக்கிறது தானே. அப்ப நீ ராத்திரி எங்க படுத்திருக்கணும்? நான் எப்பவுமே பிரீத்தி அவங்க ரூம்ல தான் பாய் போட்டு படுத்திருப்பேன். போய் சுத்த போய். நேத்து ராத்திரி நீ பிரீத்தி ரூம்ல படுத்திருக்கல, பரிமள ரூம்ல தான் படுத்திருந்த. இல்ல, நான் பிரீத்தி அவங்க ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தேன். அவங்க தான் நடு ராத்திரியில எந்திரிச்சு என் மேல கோச்சுக்கிட்டு நீ வெளியே போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெளியில தானே போய் படுத்திருக்கணும். அம்மா ரூமுக்கு நீ எதுக்கு போன? வெளியே தான் தானே உன்னை படுத்திருப்பாங்களே, அதனாலதான் நான் அம்மா ரூம்ல போய் படுத்தேன். முத்து, ஏன் ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசுபடுத்துற? உங்களுக்கு என்னமா, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அது எனக்கு உசுரே போற மாதிரி இருந்தது. அப்படியா? இந்த மாதிரி அம்மா பொண்ணு ஒன்னா படுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு என் பொண்ணோட லைஃப் என்னங்க ஆகுறது? உண்மை தெரிஞ்சுட்டா என் பொண்ணோட லைஃபே போச்சா? அப்போ அந்த ராத்திரியில அந்த வீட்டு சுவரேறி குதிச்சது நீதான் இல்லையா? நீ மாறவே மாட்டியா? முன்ன ஒரு தடவை நீ இந்த மாதிரி செஞ்சதுனால தானே ஒரு அப்பாவி பொண்ணு நடு ரோட்ல வந்து நின்னுச்சு. நீ எப்பதான் திருந்த போற? பின்ன என்னமா பண்றது? எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அவ எப்படி இருக்கான்னு போய் பாக்குறதுக்கு தானே போன. எவ்வளவு நாள் நீ இந்த திருட்டு புத்தியோடயே இருக்க போற? இதுல உனக்கு சந்தேகம் வேற. நீ இப்ப வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாவித்ரி என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தா? அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு. நான் தான் உன் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு அவளை போன்னு கம்பல் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்குதாம்மா நான் அங்க போக மாட்டேன்னு சொன்னது. சாவித்ரி, இனிமே நீ அந்த வீட்டுக்கு போவேணாம். இனிமே நான் அங்க போக மாட்டேன்.